சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து நிகழாமல் தடுப்பது எப்படி? புதிய கருவி கண்டுபிடிப்பு. சிறப்பு செய்தி தொகுப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டர் என்பது பொதுவாக இல்லத்தரசிகளின் நண்பன். சில சமயம் விபத்துகள் காரணமாக அவையே வில்லனாகியும் விடுகின்றன. அத்தகைய அசம்பாவிதங்களை தடுக்க இப்போது ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது எத்தகைய கருவி? அதன் செயல்பாடு என்ன? செய்தியாளர் ராம் தரும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துற மின்சாரம் முதல் குளிர்சாதனம் பெட்டி வரை பாதுகாப்பு கருவி இருக்கு. ஆனால் அதிக விளைவும் அதிக சேதமும் ஏற்படுத்தக்கூடிய சிலிண்டருக்கு பாதுகாப்பு கருவி இருக்கா? சிலிண்டர் விபத்துகளை எவ்வாறு தடுக்கலாம் என்பது குறித்து பல்வேறு கேள்விக்கு நம்மளிடையே பதிலளிக்க வந்திருக்கிறார் இந்த நிறுவனத்தின் மண்டல மேலாளர் திரு செந்திலிடம். அவரிடம் ஒரு சில கேள்வியை கேட்போம். வணக்கம் சார். பொதுவா இந்த சிலிண்டர் விபத்து எப்படி நடக்குது, அதுக்கான காரணங்கள் என்ன? சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 இடங்கள்ல மட்டும்தான் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் லீக் ஆகிறதுக்கும் விபத்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட மவுத்ல உள்ள வாஷர் இல்லாம இருந்ததுன்னா இந்த இடத்துல லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, ரெகுலேட்டர்ல எல்லாம் சொல்லுவாங்க இந்த இடத்துல லீக் ஆகுது சொல்லிட்டு, ஆனா ரெகுலேட்டர் பொறுத்த வரைக்கும் எங்க லீக் ஆகும்னா இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலதான் ரெகுலேட்டர்ல இருக்கலாம். இந்த டியூப்ல எங்க வேணாலும் லீக் இருக்கலாம். நாலாவது, அந்த ஸ்டவ்வோட ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, ஸ்டவ்வோட இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இதை சுத்தி லீக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது. அஞ்சாவது, இந்த பர்னரோட நாசல் உள்ள அந்த இரும்பு கனெக்ஷன் வருது இல்லையா, இந்த 5 இடங்கள்ல மட்டும்தான் கேஸ் லீக் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. பொதுவா இந்த சிலிண்டர் விபத்துகள் எப்படி நடக்குது? நீங்க அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற இந்த கருவியின் மூலம் அதை எப்படி தடுக்க முடியும்? அதாவது சிலிண்டர் விபத்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேஸ் கசிவாகிற பட்சத்துல மட்டும்தான் சிலிண்டர் விபத்து நடக்குது. இந்த கசிவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்து நான் சொன்ன மாதிரியான இந்த 5 இடங்கள்ல வாய்ப்பு இருக்குது. சோ நம்மளோட இந்த பாதுகாப்பு கருவி அந்த சிலிண்டர்ல பொருத்தும் போது இந்த 5 இடங்கள்ல எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கசிவு வந்தாலும், கேஸ் கசிவு வந்தாலும் சிலிண்டர்ல இருக்கிற கேஸ் வெளியே வராம இந்த பாதுகாப்பு கருவி என்ன பண்ணிருதுன்னா சிலிண்டர்லயே கேஸை ஷட் ஆஃப் பண்ணிருது. சோ இதனால விபத்து நடக்கிறதுக்கு ஒன்ஸ் இதை பொருத்திட்டோம்னா சிலிண்டர் விபத்து நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த சிலிண்டர்ல உள்ள பாதுகாப்பு கருவிக்காக நம்ம அதிகமா நம்ம காசு ஒன்றும் செலவு பண்ண போறது கிடையாது. இது நீங்க 30 வருஷத்துக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம் உங்களோட சிலிண்டர்ல. இது ஒரு நாளைக்கு உங்களோட சிலிண்டர்ல இருந்து நீங்க உங்களோட நார்மல் ரெகுலேட்டர் பயன்படுத்தும் போது ₹2.80 இருந்து ₹4.60 வரைக்குமான கேஸை நீங்க வேஸ்ட் பண்றோம். சோ இதை பொருத்தும் போது அந்த வேஸ்டா போற கேஸ் எல்லாம் என்ன ஆகுது, சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு மிச்சம் தான் படுத்ததே தவிர அந்த மிச்சப்படுத்துற அந்த ₹4.50 காசுல இருந்து ஒரு நாளைக்கு வெறும் 14 காசு செலவு பண்ணீங்கன்னா போதும் உங்க வீட்டுல உள்ள சிலிண்டர் உங்களுக்கு 100% சேஃப்டி இருக்கு. மத்திய மாநில அரசுகள் எந்த மாதிரியான உதவிகளை செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க இது போன்ற விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு? இப்ப உள்ள ஒரு அரசாங்கத்திலும் சரி இல்லைன்னா எண்ணெய் நிறுவனங்களும் சரி பாத்தீங்கன்னா 2 வழிதான் சேஃப்டிக்காக வச்சிருக்காங்க, பாதுகாப்புக்காக. ஒன்னு, சிலிண்டரை கீழையும் அடுப்ப மேலையும் வச்சு சமைக்கிறது சேஃப்டின்னு சொல்லி இருக்காங்க. இனியொன்னு, சிலிண்டர்ல உள்ள அந்த லிக்விஃபைடு பெட்ரோலியத்துக்கு எந்த ஒரு வாடையும் இல்ல, அடிஷனலா ஒரு லீக்கேஜ் வர பட்சத்துல நம்ம அந்த வாடையை வச்சு கண்டுபிடிக்கலான்றதுக்காக அந்த வாடையை ஆட் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் நடந்த சிலிண்டர் விபத்துகள் எல்லா இடத்துலயுமே முக்காவாசி சிலிண்டர் கீழையும் அடுப்பு மேலையும் தான் வச்சு சமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி விபத்து நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேஸ் ஏதாவது லீக் ஆகும் போது அந்த வாடையும் அவங்களுக்கு தெரியுது. சோ இது கம்ப்ளீட்டா சிலிண்டர் விபத்தை கண்டிப்பா தடுக்க முடியலன்றதான் நான் சொல்ல முடியுமே தவிர்த்துட்டு, சிலிண்டர் விபத்தே நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா சிலிண்டர்ல இந்த பாதுகாப்பு கருவி கண்டிப்பா வச்சா மட்டும்தான் சிலிண்டர் விபத்தே கம்ப்ளீட்டா தடுக்க முடியும். பாதுகாப்பு நலன் கருதி மத்திய அரசு இது போன்ற கருவிகளை அங்கீகாரம் செய்ய வேண்டும். அப்போதுதான் எதிர்காலத்தில் இது போன்ற விபத்துகளை ஓரளவு கணிசமாக தடுக்க முடியும். கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேவியருடன் ராம்குமார்.